இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 வந்து லைவ் போடலான்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் எதுவுமே அதெல்லாம் கண்டுக்கல. அதனால் நம்ம இப்போ வந்து ப்ரீமியரே பண்ணிக்கலாம் அதை. சரி வாங்க, டக்குன்னு போகணும். இதில் நம்ம மொத்தம் ஒரு 7 கில்லு வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஏன்னா டக்குன்னு எல்லாத்தையும் கொள்ளணும். இது வந்து நான் வந்து மூடு இருக்குல்ல, கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறேன். அதுவும் வந்து ஃபஸ்ட் டேலேயே. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அது வந்து ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பீக்லேயே இறங்கிக்கலாம், இந்த மேப்லேயே இறங்கிக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் அவ்வளோதாங்க. இங்கே கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அதை பொறுத்துக்கோங்க. இந்த நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சிலருக்கு கேட்கும், சிலருக்கு கேட்காது. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லெவலப் ஆகணும்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு லெவல் வந்து முடிக்கணும். ஃபஸ்ட் லெவல்னால் இப்போ நான் வந்து 12வது லெவல் ரீச் ஆட்டோம். டக்குன்னு ஓடி போய் உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுக்கணும். அது உள்ளெல்லாம் நான் போனேன்னா எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் போகிறான், எனக்கு கொண்டுடலாம். ஃபஸ்ட்டு கில் ஹெட் ஷாட். நம்மளுக்கு செகண்ட் கில் எப்படி அடிக்க போகுதுன்னு தெரில. அது வந்து நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம யூவி லைட்லாம் வந்துட்டுருக்குங்க. டக்குன்னு ஒரு காரை எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு போனோம். இதில் வந்து நான் வந்து மோடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து டக்குன்னு வேகமாக போடலாம். மோடுனால் வந்து எடிட் மோடு அது சொல்லலை. இதில் ஃப்ரீ ஃபயரில் மோடு கிராண்ட் மாஸ்டர் வந்து அடிக்கிறது வந்து இதாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் பேன் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் 3வது பார்ட்டு வந்து இது வந்து நான் வந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இந்த அக்கௌண்ட் பேன் ஆகாது. முக்கியமாக நம்மளோட சேனல் வந்து 500 வியூஸ் தாண்டி போயிடுச்சு. எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து என் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதில் போய் பாருங்கள். 500க்கும் மேலே தாண்டி போயிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இது வந்து பார்ட் 3. அடுத்து நம்ம வந்து டக்குன்னு மேக் பண்ணி பார்ட் 4 நம்ம டக்குன்னு போட போகிறோம் ஃப்ரீ ஃபயரில். முக்கியமாக கிராண்ட் மாஸ்டர் டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும்னா வந்து ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவனை ஃபஸ்ட்டு ஒன்று சாவடிச்சாச்சு பாருங்கள், அங்கே நிற்கிறான். இவனை சாவடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டக்குன்னு போகணும். ஜிடிஏ விளாட்லாமான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜிடிஏ போட்டுடலாம். அவனை வந்து சாவடிச்சிட்டோம். நம்ம இதிலையே சாவடிச்சதுனால கொண்டாடலாம். நம்ம வந்து இப்போ வந்து இதை ஏற்றிக்கிட்டோம். ஆனால் நம்ம கொஞ்சம் கூட நம்மளோட உயிரை வந்து இதில் வந்து விடக்கூடாது. இந்த இடத்துக்கு போகணுங்க நடுவில். ஏன்னா அந்த நடுவில் ரொம்ப இங்கே பாருங்க. ஏன்னா அதில் சேவ் ஜோன் சேக் ஆகும். இதில் வந்து நான் வந்து ஜெயிப்பேனா என்னன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக 2வது ப்ளேஸ் 3வது ப்ளேஸாச்சும் பிடிச்சிடணும். ஏன்னா வந்து பிஆர் ரேங்கில் ஃபஸ்ட்டு இதில் ஜெயிச்சிட்டேன். டெய்லி டாஸ்க் கொடுத்ததெல்லாம் இது பண்ணி ஜெயிச்சிட்டேன். இது வந்து மோடு யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இதில் எவனுமே எனக்கு ஜெயித்ததில்லை. அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டக்குன்னு போகணுங்க. இங்கிட்ட ஒரு கார் இருக்குது, அது எடுத்துருக்கலாம். இந்த ஜிப்பாகவே இருக்குது இந்த இடத்துல. இது வந்து நம்ம பீக்கு கிடையாதாங்க சுற்றிட்டுருக்கோம் வேகமாக. இது வந்து நம்ம டக்கு இங்கிட்ட 2 பேர் கில் பண்ணியிருக்கலாம். அப்போ இங்கே யாரோ சர்வேல் ஆகி போயிருக்காங்க, நம்மளுக்கு தான் ஒழுங்காக தெரியல. இது லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அது போட்டு பார்க்கலாம். எதுனா வந்து இந்த ஸ்விட் கேம் சீசன் போட்டு பார்க்கலாம். அது எப்படி இதாகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது விளாண்டது 21 நிமிஷம். ஆனால் இது எதுக்கு வருதுன்னே தெரிலையே. இருங்க, அவனை சாவடிச்சிடலாம். செத்துப்போடா. இங்கே ஒருத்தர் இருக்கான். இன்னும் கண்டிப்பாக செத்து போகணும். இன்னைக்கு கரெக்டாக இப்படி ஒரு 4 கில் 5 கில்லாச்சும் அடித்தா ஆகணும்.
ஏன்னா நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு தாட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். இது வந்து ஒரு 28 நிமிஷத்துக்கு வர மாதிரி. இது கடைசி நிமிஷம் தாங்க. இந்த இடத்துல நான் கார் மாட்டி இழக்கலன்னா நான் வந்து கண்டிப்பாக தோற்றுருப்பேன். 100 ரூபா கிடச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். ஏன்னா இதில் தான் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அதனால தான் டக்குன்னு போகணும். அது நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கணும். ஏன்னா இதை நம்ம வந்து டக்குன்னு முடித்தா தான் நம்ம வந்து இது வந்து நம்ம இந்த லெவலாக முடிக்க முடியும். லெவல்னு சொல்கிற மாதிரிங்க. இந்த ஃப்ரீ ஃபயரில் லெவல் வரும்ல, நம்ம இப்போ 11வது லெவலில் இருக்கோம். இப்போ 12வது லெவலுக்கு வரணும். இங்கே ஒருத்தர் சுட்டுட்ருக்கான். 4 கில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதில். அதனால் இங்கே வந்து இன்னொருத்தனை சுடணும். இந்த இடத்துல தான் வந்து நடக்குது. அவனை வந்து இப்போயே நான் சுட்டுருக்கணும். அவனை குறி வச்சு அவனே செத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்துட்டுருக்கு. அதை வந்து நம்ம வெளியே சுட்டு தள்ளணும். குளோபல் மேக்கர் அப்கிரேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதை வந்து நம்ம வந்து இப்போயே சுட்டு தள்ளிடலாம். இருங்க தலை ஹெட்ஷாட் தான் போனதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதையும் முடிச்சிட்டோம். ஃபைனல் 10 ஏலியன் வருது. இப்போ நம்ம வந்து 6 பேர். அதுக்குள்ளேயே வந்து சில பேர்லாம் இறந்து போயிட்டாங்க. 6 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் 8 பேர் 5 பேர் கில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 8 பேர் இல்லை 7 பேர். 6 பேர் இருந்துச்சு. இப்போ 7 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கில் பண்ணதுனால நம்ம இங்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்கிறதே இந்த மரம் தான். இந்த மரம் மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ அந்த இடத்துக்கு போயிடும். அந்த சேஃப் ஜோன் சீக்கு இருக்குல்ல, அது கரெக்டாக போய் விழுந்துடும். இது இல்லைன்னா நம்மளால் கொஞ்சம் கூட தப்பிச்சிருக்க முடியாது. ஆனால் இதில் நம்ம வந்து 3வது ப்ளேஸ் பிடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே சரியாக தெரியலங்க. எனக்கு ஒரு 100 போடணும், ஒரு 47 போடணும். நான் டக்குன்னு சாவடிக்கணுங்க. செத்துட்டான் அவன். இப்போ நம்மளுக்கு ஒரு லைக்கை போட்டு எடுத்துட்டான். இங்கே ஒருத்தன் இருக்கான். என்னையே பாதி இதை குறைச்சி வச்சுட்டேன். போச்சு, நம்ம செத்துட்டோம். 3வது ப்ளேஸ் பிடிப்போம். நான் அப்பயே சொன்னேன். 3வது ப்ளேஸ் பிடிச்சிட்டோம். என்னை ஜெயிச்சிட்டான். போச்சு. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் இருந்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 2வது ஸ்டாரை முடிச்சுட்டு இப்போ 3rd ஸ்டார் போகிறோம். லாபிக்கு போயிடலாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்விட் கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னங்க இந்த மாதிரி லெவல் வருது. எல்லோரும் ஸ்விட் கேம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டேன் செகண்ட் சீசனு. என்ன தான் அடித்து கொள்ள வைக்கணும், இவ்வளோதான். சரி, செத்துட்டோம். நான் இதில் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன், எதுவுமே தெரியாத மாதிரி. இப்போ வந்து ஜாயின் நியூ கேமுன்னு தொடணும். ஆனால் நான் அதில் வந்து தொடலை. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். அவன் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே நம்ம வந்து லைவ் போட்டுடலாம் ஸ்விட் கேமுன்னு. இதுக்கு போட டக்குன்னு போட. நியூ கேமுன்னு கொடுக்குறாங்க. எனக்கு தெரியல இது வரைக்கும். இப்போ ஜாயின் நியூ கேமுன்னு சும்மா கொடுத்து பார்த்தேன். உள்ளே போயிருச்சு. உள்ளே போயினோடனே நம்ம கிராஃப்ட்லேண்ட் மேப்பில் தான் இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்விட் கேமை முடிக்க போகிறோம். இப்போ வாங்க. இது வந்து அந்த இந்த லெவலில் வரும்ல. இப்போ வந்து அந்த க்ரீன் டோர். இப்போ வந்து நம்ம க்ரீன் டோரை வந்து நான் இது பண்ணணும். இது வந்து எனக்கு தெரியல, விளையாட தெரியல. டக்குன்னு வாங்க. உள்ளே போயிடலாம். ஜெயிச்சிட்டோம். இதில் இந்த மேப்பா? ஐயோ, கிளாஸ் பிரிட்ஜா? போச்சு. நான் கண்டிப்பாக தோற்று தான் போவேன். ஏன்னா இது எனக்கு வந்து சரியாகவே வராது. ஏன்னா நான் மோடு யூஸ் பண்ணிக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தோற்றுட்டோம். செகண்ட் எடுத்தோடனே தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். தோற்றுட்டோம். 3rd தாட்டி விளாட்றோம். ஜெயிச்சிட்டோம். தோற்றுட்டோம். ஜெயிச்சிட்டோம். கடுப்புங்க இந்த கேம் மட்டும் கடுப்பு. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.